வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, நீ தான் என் உயிரிங்கோட ஃபைனல் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னால் எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சி தான் இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணேன். பட் நான் ஒன் ஷாட்டாக தான் பண்ணினேன். என் பார்ட்னர் ஃபேரி தான் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி சேட் எண்டிங் வேணாம், இதுக்கு எதாவது நெக்ஸ்ட் பார்ட் கொடுங்க, இந்த மாதிரி ஜிமினை வந்து கஷ்டப்படுத்துறது ரொம்ப இதாக இருக்குது ஃபீல் பண்ணாங்க. அழுதுட்டேங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஸ்டோரி சொல்லக்குள்ளே நானே அழுதுட்டேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரியும் கொஞ்சம் சேடாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹாப்பி எண்டிங் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா, கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அப்புறம் பார்ட்னர் ஃபேரிமா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் ஸ்டோரி ஹாப்பி எண்டிங் தான் கொடுத்துருக்கேன். கேளுங்க, கேட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஆர்மிஸ், நீங்களும் கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்கடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜங்குக் தான் கிச்சனில் தான் குக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின்னு மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே மெதுவாக நடந்து வரான். ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஏ குக்கி, எங்கடா இருக்க அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்டுட்டே வரான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிம் ஜிம், ஏய் பார்த்துடா, மெதுவாக வா, நீ கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல, எதுக்கு நீ அங்கேருந்து இப்போ நடந்து வர அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், ஏய் ரூமில் இருக்க போர் அடிக்குது, என்னை எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போறியா அப்படின்ட்டு ஜிம் ஜிம் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிமின் என்ன சொல்கிற, அது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து சோபாவில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஜங்குக்கா, என்னை எங்காவது வெளியில் கூப்பிட்டு போ, எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி பீச்சுக்கு போகலாமா, ஆனால் அப்புறம் எங்கே போகலாம், என்னை சர்ச் கூப்பிட்டு போறியா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், முடியாது ஜிமின், என்னால் அவங்க கூப்பிட்டு போக முடியாது, உனக்கே தெரியும் எனக்கு சர்ச் பிடிக்காதுன்னு, அப்புறம் என்ன எதுக்கு அவங்க கூப்பிட்டு போக சொல்கிற அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போக, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், டேய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, அங்கே என்ன என்னை கூப்பிட்டு போக சொல்கிறேன், குக்கி ப்ளீஸ் குக்கி என்னை அங்கே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி போகலாம் வா, ரெடி ஆகிட்டு வா, ரெடி ஆகிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை கூப்பிட்டு போய் ரெடி ஆகிட்டு அப்படியே அவங்க சர்ச்சுக்கு தான் 2 பேரும் போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த சர்ச் முன்னாடி அப்படியே வெளியே நிற்கிறான். ஜிம் ஜிம் நீ போயிட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன். ஜங்குக்கா, எவ்வளோ தூரம் வந்தல்ல, வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிமின், நீ யாரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக்கா ப்ளீஸ் வா போகலாம், உன் ஜிம் ஜிம் கூப்பிட்றல வாடா அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான், சரி வர வா அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே தான் போகிறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு 2 பேரும் அங்கே பெஞ்சு மாதிரி இருக்கும்டா, அந்த சிலுவை முன்னாடி இவங்க 2 பேரும் அப்படியே உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவன் ஹேண்ட் அவனே ஹோல்ட் பண்ணி ப்ரே பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸு,
கர்த்தரே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். ப்ளீஸ் என் உயிரை எடுத்துடாதீங்க. என் ஜங்குக் கூட நான் ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இவ்வளோ நாளாக அது மாதிரி இருக்கணும்னு தோணலை. ஆனால் இப்போ அவன் கூட நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது. என்னை அவன்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ப்ளீஸ் என் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. பேபி வேற என்கிட்ட இருக்கா. அவளே இவ்வளோ நாளாக தெரியல. இப்போ என் பேபியும் ஜங்குக்கும் விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. நான் என் குக்கி கூட ரொம்ப நாளைக்கு வாழணும். என் பேபி கூடயும் அவங்க 2 பேர்த்து கூடவும் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னை தான் தனியாக அனாதையாக விட்டேன். என் பேபியும் அதே மாதிரி நீ விடணும்னு நினைக்கிற. ப்ளீஸ் காட், என்னை என் குழந்த என் குக்கி எங்கள் 3 பேர்த்தையும் நீ ஹாப்பியாக வச்சுக்க பாரு. ஹாப்பியாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. குக்கிட்ட சொன்னான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏற்கனவே ரொம்ப உடஞ்சிட்டான். அவனுக்கு என்னால் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கவே முடியல. அவனுக்குன்னு நான் ஒன்று கொடுக்கறது என்னோட குழந்தை மட்டும்தான் அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே மைண்டுக்குள்ளேயே ப்ரே பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், எனக்கு இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது அவன் கூட வாழணும்னு. ப்ளீஸ் காட், என்னை அவன் கூட வாழ விடுங்க. என் உயிரை எடுத்துடாதீங்க. எனக்கு அவன் கூட வாழணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என் பேபி நாங்கள் 3 பேரும் செம்மையாக வாழணும் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அந்த கர்த்தர் அவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி. இப்போ ஜங்குக்கோட மைண்ட் வைஸ் தான், இங்கே பாருங்கள், உங்களை எப்படி கும்பிடணுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் இது நாள் வரைக்கும் எங்கேயும் போனது கிடையாது. எந்த கோவிலுக்கும் போனது கிடையாது. இப்போ கூட நான் ஏன் உள்ளே வந்தேன்னா என் சிம்காக தான் நான் உள்ளே வந்தேன். எனக்கு உங்ககிட்ட எப்படி வேண்டிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன். அது எனக்கு நீங்கள் செய்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் செய்யணும். நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன்னு நினைக்காதீங்க. அப்படி தான் வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு என் சிம் வேணும். ப்ளீஸ் அவனை எங்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க. உங்களெல்லாம் காட்னு சொல்லிட்டு எல்லோரும் தலைமையில தூக்கி வச்சுட்டு பேசுகிறாங்க. எனக்கு அது மாதிரிலாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கைன்றத விட எனக்கு என் சிம் முக்கியம். நான் யாருக்கிட்டையும் இது மாதிரி கேட்டது கிடையாது. ஏன்னா எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. நல்ல லவ், நல்ல ஒரு ஒய்ஃபி, நல்ல ஒரு ஃபேமிலி, நான் நல்ல ஒரு ஹாப்பியாக வாழ்கிற அளவுக்கு ஒரு லைஃப், எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் என் லைஃப்லாம் ஏன் எனக்கு என் ஜிமின் கிடைக்கல? நீ ஏன் என் ஹாப்பினஸ்ஸை பறிக்க பார்க்குற? எனக்கு அவன் வேணும். நான் யாருக்கிட்ட சொல்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் டாக்டர் எல்லாருமே கை விரிக்கிறாங்க. இல்லை, காப்பாற்ற முடியாது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறையா இருக்குது. நான் யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன். என் சிம் எனக்கு மட்டும்தான். நான் கூட ரொம்ப நாளைக்கு வாழ்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் ஏன் உன்னை கேட்குறேன்னா, எனக்கு என் ஜிமின் வேணும். ப்ளீஸ் என் ஜிமின் என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க. அவன் ரொம்ப பாவம். அவன் ஏற்கனவே அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ என் கூட தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். ஏன் அதையும் நீங்கள் பறிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ பேர் எப்படியோ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு எப்படியோ இருக்காங்க.
அவங்க உயிரெல்லாம் பறிக்க வேண்டியதானே? ஏன் சிம் சிம் என்ன பண்ணான்? அவன் ஒரு எறும்புக்கு கூட எந்த துரோகமும் நினைக்க மாட்டான். அவன் ஒரு குழந்தை. அவன் உயிரை பறிக்க நினைக்கிறீங்க? எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என் ஜிம்மின் வேணும். நான் இதை உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ப்ளீஸ் என் ஜிம்மினை எனக்கு கொடுத்துருங்க. என் பேபியும் என் ஜிம்மினும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அவன் உயிரை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் உயிரை எடுத்துக்கோங்க. என் சிம் சிம் ரொம்ப நாளைக்கு 100 வருஷம் ஹாப்பியாக அவன் பேபியோட வாழட்டும். என் சிம் சிம் இல்லாதது ஒன்றுமே இல்லை. அவனுக்காக என் உயிர் போகிறதில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அந்த காடை பார்த்து ப்ரே பண்ணிகிட்ருக்காண்டா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், கர்த்தரே ப்ளீஸ் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு இந்த ஒன்று மட்டும் கொடுங்க. நான் என் ஜங்குக் கூட வாழணும். அவனை விட்டு பிரிச்சிடாதீங்க. என் ஜங்குக் ரொம்ப பாவம். அவன் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். அவன் கூட நான் இதுக்கு மேலேயாவது ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் அவனுக்கு இங்கே வர பிடிக்காது. இருந்தாலும் அவனை கம்பல் பண்ணி நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் பேசுகிறான், இந்த பக்கம் ஜங்குக் பேசுகிறான். ஆனால் இவங்க 2 பேர்த்தோட தாட்டும் ஒன்று தான். இப்போ 2 பேருமே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே தான் வராங்க. வந்துட்டு காரில் போயிட்டு ஜங்குக்கு ஜிமின் அப்படியே பார்த்து மெதுவாக உட்கார வைக்கிறான். இப்போ ஜிமினும் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறான். இப்போ ஜங்குக் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா சொல்லு ஜிமின், பீச் போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பீச்சுக்கு அவங்க போகிறாங்க. இப்போ அங்கே ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது. அங்கே அப்படி ஜிமினை உட்கார வச்சுட்டு ஜங்குக்கும் அப்படியே உட்காரலாம். இப்போ 2 பேருமே அப்படியே அந்த பீச் அந்த அலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு, ஜங்குக்கா சொல்லு சிம் சிம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்டா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு இதுக்கு மேலே கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் லைஃப் லாங் உன் கூட எப்படியே இருந்துட்டுனா எனக்கு அது போதும் ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சிம் சிம் நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? என் சிம் சிம் விட்டுட்டு நான் எங்கே போவேன் சொல்லு? அதுவும் என் சிம் சிம் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஜிமின். அது உனக்கே நல்லா தெரியும், புரியுதா? இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினும் ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கும் டியர்ஸ் வருது, அந்த பக்கம் ஜங்குக்கும் டியர்ஸ் வருது. 2 பேருமே அவங்களுக்கு தெரியாத அப்படியே அந்த டியர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பண்ணிவிட்டு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கா சொல்லுடா, ஐ லவ் யூ மோர்டா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஜிம் ஜிம் ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு ஜிமின் சீஸ் பிடிச்சி அப்படியே லைட்டாக 2 பேரும் அப்படின்ட்டு ஒரு லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு திடீர்னு பெயின் வந்துடுது. அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் என்னாச்சு? ஜங்குக்கா ஜிமின் என்னாச்சு? ஜிமின் சிம் சிம் என்னாச்சு? ஜங்குக்கா வலிக்குதுடா, எனக்கு பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கா ஓகே, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு ஜிமின் பெயினில் கத்துறான். இப்போ ஜங்குக் தான்,
அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிவர் ஆகுது. இப்போ சிம் சிம் இங்கே பார், இங்கே பார், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்தா ஒரு 5 மினிட்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை அவ்வளோ அழகாக அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிக்கிட்டு கொண்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். போக்குள்ளேயே ஹாஸ்பிட்டலில் முன்னாடி எல்லாம் சொல்லிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறான். அங்கே கொண்டு வந்து அந்த அவன் வண்டி நிறுத்திட்டு இப்போ ஜிமினை தூக்கிக்கிட்டு ஜங்குக்கு உள்ளே தான் போகிறான். ஜங்கு ஜங்கு ரொம்ப வலிக்குது, என்னால் பெயின் தாங்க முடியல. ஜங்கு ஓகே, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. ஜங்கு ஜங்கு என்னை விட்டுட்டு போயிடாத, என் கூடயே இரு. ஜங்கு என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருக்கும், என் பக்கத்துலேயே இருச்சு ஜங்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சிம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே உன் கூடையே தான் இருப்பேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், உன் ஜங்குக்கு இருக்கான், உனக்கு ஒன்றும் ஆகாது. ஜிமின் ஜங்கு ஜங்கு என்னை விட்டுறாத, என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அவனை பெட்டில் படுக்க வச்சு அந்த இதில் வந்து கூட்டிகிட்டு தள்ளிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்கு ஹேண்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். ஜங்கு ஜங்கு நீயும் வா, என்னை தனியாக விடாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுகிறான். இப்போ அங்கே இருக்க டாக்டரும் சரி நீங்களும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள ஏன்னா அந்த துணியெல்லாம் வியர் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வியர் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு ஜிமின் கூடவே ஜங்குக்கும் போயிடறான். இப்போ ஜிமின் எப்படி இன்னைக்கு படுத்திருக்கான். இப்போ ஜிமின் ஹெட்டு பக்கத்தில் தான் ஜங்குக்கு இருக்கான். இப்போ ஜிமின் செம்மையாக பெயினில் கத்துறான். அம்மா ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கு, என்னால் முடியல ஜங்குக்கா, வலிக்குதுடா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஜிமின் வந்து அழுகிறான். இப்போ ஜங்குக்கு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சிம் சிம் அழுகாத, என்ன பார், என்ன பார், உன் ஜங்குக்கு பார், நான் இருக்கேன், நீ அழக்கூடாது, நான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து செம்மையாக ஜிமினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஜிமினால் சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அவன் ஐஸ் எல்லாம் அப்படியே அப்படியே க்ளோஸ் ஆகிறான், அன்கான்சியஸ் போகிற ஸ்டேஜுக்கு ஆகிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமி ஜிமி இங்கே பார், என்ன பார், என்ன பார் ஜங்கு, நான் ஜங்குக்கு இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சீஸை பிடிச்சி அப்படியே டேப் பண்ணுறான் லைட்டாக. ஆனால் ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே அன்கான்சியஸ் போகிறான். என்ன முடியல, என்ன முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போயிடாத, என்ன விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணிடுறான், அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ அங்கே இருக்க டாக்டருக்கெலாம் ரொம்ப இதாகிடுது, பயம் ஆயிடுது. இப்போ ஒரு டாக்டருக்கு தான், ப்ளீஸ் சீக்கிரம் ஜின் டாக்டர் வர சொல்லுங்கள், அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வர சொல்லுங்கள், இதுக்கு மேலே வந்து அவங்க வந்தால் தான் எதாவது ரெடி பண்ண முடியும், பேஷண்ட் வந்து அன்கான்சியஸ் போயிட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரபரப்பாக அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேவுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. ஜிமின் ஐஸ் க்ளோஸ் பண்ணதுமே ஜேகே அப்படியே சுத்தமாக பிரேக் ஆயிடுறான். சிம் 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 என்னை பாரு, சிம் சிம் ஜங்கு பக்கத்தில் தான் இருக்கேன், என்னை பாரு, என்னை இட்டுட்டு போயிடாத, நீ போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, சிம் சிம் வேணாம், நான் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, அது உனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பண்ணக்கூடாது சிம் சிம், என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கால் பேசவே முடியல. அப்படியே ஜிமினை சீஸை பிடிச்சிட்டு அவன் பாட்டில் ஒரு மாதிரி வளர்றான். அங்கே பக்கத்தில் இருக்கிற நர்ஸுக்கு அப்படியே ஜங்குக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுது, கஷ்டமாயிடுது. சார் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியிருங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறோம்,
அப்படின்ட்டு அந்த ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஹே, நீ என்ன வெளியே போக சொல்கிற? நான் என் ஜிமின் கூட தான் இருப்பேன். என் சிமிட்டு நான் போக மாட்டேன். அவன் ஏன் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கான்? அவன் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், ஓப்பன் பண்ண சொல்லு. ஏ ஜிமின், சிம் எங்கே பாரு, உன் ஜங்கு நான் பக்கத்தில் தான் இருக்கேன். என்னை பாரு, நீ என்ன சொன்ன? நீ என் பக்கத்தில் இருன்னு சொன்னல. இப்போ ஏன்டா ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்க? குக்கி கூப்பிட்றேன்டா, வாடா ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே செம்மையால ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க நர்ஸ் வந்து அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க. என்னை விடுங்க, நான் என் ஜிமின்கிட்ட போகணும், என் சிம்ட்டு நான் போகணும், அவன் என் கூடயே இருக்க சொன்னான், நான் அவன்கிட்ட போகணும், என்னை விடுங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ அங்கே இருக்க நர்ஸும், ப்ளீஸ் சார் சொன்னால் கேளுங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணால் நாங்களே உங்களை உள்ளே விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் பாட்டில் கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு அப்படியே வேகமாக ஒடியிடுறான். ஜங்குக், என்னாச்சு? ஜிம்மினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரான். டே 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 ஜிம் ஜிம் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கான், இவங்க என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லு, நான் என் சிம்மை பார்க்கணும், அவன் என்னன்னு தெரியல, ஐஸ் ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் ஏன் அவன் ஐஸ் க்ளோஸ் பண்ணான்? எனக்கு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை அவன் உள்ள விட சொல்லுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அப்படியே அழுகிறாரு. டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜங்குக் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் என்னென்னு பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் ஜங்குக்கால் ஒன்றுமே முடியல, ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறான், ரொம்ப அழுது அப்படியே ரொம்ப டயர்டாயிடுறான். இப்போ அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் வந்துடுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜின் தான். இப்போ உள்ளே போயிட்டு அங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆப்ரேஷன் எப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸுக்கு நடந்துகிட்ருக்கு. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அது இல்லாமல் டேக்கு அதுக்கு மேலே செம பயமாயிருது. இப்போ ஜங்குக் தான், என்னாச்சு, ஏன் இன்னும் ஜிம்மினை வெளியே கூட்டிகிட்டு வரல அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். டேக் என்ன சொல்கிறதுனே தெரில, அவனுக்கு அழுகுதான் வருது. இப்போ ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, டாக்டர் வருவாங்க, பார்க்கலாம், நம்ம சிம் ஒன்றும் ஆகாது, அழாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஒன்றும் ஆகாது, எனக்கு தெரியும், நான் அந்த கார்டுகிட்ட சண்டை போட்டிருக்கேன், என்னை சிம் என்கிட்ட முழுசாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதட்டே, என் ஜிம்மிக்கு ஒன்றும் ஆகாது, வந்துடுவான் அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாதிரி அப்படி இதாக பேசுகிறான். இதை பேச டேக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுது, என்னடா ஜங்குக்கு இப்படி பேசுகிறாருன்னு. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஒரு நர்ஸு தான் வெளியே அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு பேபியை அப்படியே ஒயிட் கலர் அந்த டவல் மாதிரி அது இருக்குண்டா, அதில் அப்படியே அழகாக சுற்றி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பேபி தான், ஒரு பொன் குழந்தை. இப்போ சார் உங்களுக்கு பேபி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கு இப்போ அப்படி அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் வருது. என்ன சொல்கிறீங்க, ஏன் பேபியா? ஆமாம் சார், உங்கள் பேபி தான், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஹேண்டில் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அவ்வளோ அழகாக மெதுவாக அப்படியே பார்த்து வாங்கிட்டு இப்போ சிம் எப்படி இருக்கா சார், அது டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுங்க அப்படின்ட்டு நர்ஸ் போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், சிம் எனக்கு பேபி கொடுத்துருக்கான்,
ஆனால் அவன் எப்போ வருவான்? எனக்கு எனக்கு அவனும் வேணும், பேபியும் வேணும். பேபி கொடுத்துட்டான்ல, அவனும் வர சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவை பார்த்து அப்படியே அழுகிறான். இப்போ டே தான் அப்படியே அழுதுகிட்டு, ஜங்கு ஒன்றும் ஆகாது, நம்ம சிம்சிம்க்கு ஒன்றும் ஆகாது, அவன் உனக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டான். அவன் என்கிட்ட சொன்னான், என் ஜங்குக்காக நான் ஒன்றுமே செய்யலை, என்னோடய ஹாப்பினஸ் ஒன்று அவனுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உனக்கு கொடுத்துட்டான். ஆனால் எனக்கு என் சிம்சிம் வேணும் ஜங்கு, என் சிமின் வேணும் அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ டே என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க அப்பயே கன்சியூவ் அந்த இது வேணான்னு சொன்னாங்க, குழந்தை வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இவன் தான் உங்களுக்காக அவன் அவ்வளோ வலியும் தாங்கிக்கிட்டு இருந்தான். இப்போ உங்களுக்கு அவன் அழகாக ஒரு க்யூட்டாக பேபி கொடுத்துட்டான். ஆனால் எனக்கு சின்ன வேணும் ஜங்கு அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் அவனுக்கு செம்மையாக மறுபடியும் அழுக வருது. இப்போ டாக்டர் தான் ஜின் வெளியே வராங்க. ஜிமின் ஓட ஹஸ்பண்ட் யார் அப்படின்ட்டு ஜின் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான், டாக்டர் நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கேபினுக்கு வாங்க, ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் முன்னே போயிடுறாரு. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், டே பேபியை சேஃபாக வச்சுக்கோ, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அந்த டாக்டர் ரூமுக்கு தான் போகிறான். இப்போ அங்கே போயிட்டு, உங்களுக்கு தெரியுமில்ல அவங்களுக்கு ஏற்கனவே பிளட் கேன்சர் இருக்கிறது? தெரியும் டாக்டர். அப்புறம் எதுக்கு நீங்கள் கன்சீவ் ஆக விட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு பேபி தான் முக்கியமா, உங்கள் ஒய்ஃப் முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு ஜின் கேட்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? எனக்கு என் சிம் தான் ரொம்ப முக்கியம். அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு 7 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து கேட்டதுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறோம். இப்போ ஓ சாரி, எனக்கு தெரியாதுல்ல, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா ஆப்ரேஷனும் ரெடி பண்ணிட்டோம், அவங்களுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே க்ளியர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் 24 ஹவர்ஸ் அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். நீங்கள் குழந்தைக்கு தனியாக எல்லா ஃபுட்டும் அந்த பால் வந்து தனியாக எடுத்து பண்ணி கொடுத்துருங்க. ஜிமின் வந்து யூஸ் பண்ண வேணாம். அவன் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவன் கண்ணு முழிச்சிட்டானா அவங்ககிட்ட எல்லாம் இது பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. இப்போ ஜேகே தான், டாக்டர் என்ன சொல்கிறீங்க, 24 ஹவர்ஸா? அது வரைக்கும் என் ஜிமின் இப்படி தான் இருப்பானா? ஜங்கோ ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, நாங்கள் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் ஃபுல்லாக பண்ணிட்டோம். பட் இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் 24 ஹவர்ஸ் அப்புறம் தான் இதை வந்து எங்களால் என்னன்னு சொல்ல முடியும். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நானே இன்றைக்கி அவங்களுக்காக இங்கே தான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்கோ, இது நாங்கள் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் ஜிமின் கண் முழிச்சாதான் எங்களுக்கு அது வந்து சக்ஸஸ்ன்னு முன்னே எங்களால் ஹாப்பியாக இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கு இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, டாக்டர் சொல்லுங்கள், நான் என் சின்ன பார்க்கலாமா ப்ளீஸ், அவங்க கூட நான் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ சின்ன கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓகே போங்க, பட் மாஸ்க் இல்லாமல் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிவிட்டு அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வெளியே வரான். இப்போ டே தான், ஜங்குக் என்ன சொன்னாங்க டாக்டர், என்ன சொன்னாங்க? இல்லை டே, 24 ஹவர்ஸ் அப்புறம் தான் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டே, என்னான்னு தெரியல அப்படின்ட்டு
ஜங்குக் சொல்கிறான். இப்போ டே தான், ஜங்குக் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யலை. ஒரு எறும்பு கூட எந்த ஒரு துரோகம் செய்ய மாட்டான். அவனுக்கு ஒன்றும் ஆகாது ஜங்குக். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. என் ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது. என் ஜிமினை நான் காப்பாற்றுவேன். எந்த எல்லைக்கு போக வேணாலும் காப்பாற்றுவேன். என் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவேன். அவன் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் என் சோல்மேட்டு, என் உயிர் அவன் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படி டேவை தான் பார்க்குறான். டே ஒன்றும் ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத. நீ பேபி மட்டும் கரெக்டாக டேக் கேர் பண்ணு. நான் கொஞ்ச நேரம் ஜிமின் கூட இருந்துட்டு வரேன். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டே தான், சரி டே, நீ போ, நான் பேபி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படின்னா அவங்க ஒரு நர்ஸ் வருவாங்க. பேபிக்கு வந்து அந்த இது அந்த பால் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க, மில்க்கு. அதனால் வந்து டே கிட்டேருந்து அந்த குழந்தைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ டே அப்படியே வந்து அப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் சொல்லிட்டே, நானும் ஜிமினை பார்க்கலாமா அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட டே கேட்குறாங்க. போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே அந்த ஆஃபீஸ் அந்த எப்படி சொல்லணும்னா அந்த ரூமுக்குள்ளே வந்து அந்த ட்ரெஸ் போட்டு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் வேர் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் தான் போகிறாங்க. அப்படியே ஜிமின் ஐஸ் க்ளோஸ் பண்ணி மாஸ்க் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு அப்படியே நல்லா கண் மூடி படுத்துருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே முன்னே போயிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமினை பார்த்ததும் டேக்கு வந்து அப்படியே அழுக வருது. இப்போ அப்படியே மெதுவாக டே ஹேண்டு ஜிமின் ஹேண்டை வந்து டே பிடிச்சிட்டு, ஹே ஜிமின், டே வந்திருக்கேன்டா, டே வந்திருக்கேன்டா, சீக்கிரம் எழுந்து வாடா. என்னடா சொன்ன? நம்ம 2 பேர் சோல்மேட்டு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நீ எப்போ என் கூட இருப்பேன்னு தானே சொன்னேன். இப்போ ஏன்டா இப்படி படுத்திருக்க? வா நம்ம போகலாம். நம்ம போயிட்டு உனக்கு பாப்பா பேபி பிறந்திருக்கா, அவளை நீ பார்க்க வேணா? அவள் அங்கே அழுதுட்டுருக்காடா, ரொம்ப பசிக்குதாண்டா. நீ வா ஜிமின், நான் உன் டே கூப்பிட்றேன்ல, உனக்கு உன் டேட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, வா ஜிமின், ஏந்திரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே அழுகிறாருடா. இப்போ இதெல்லாம் ஜங்குக்கு பார்த்துட்டு தான் அப்படியே இருக்கான். அவனும் ரொம்ப ப்ரோக் ஆகி தான் நின்றுட்டுருக்கான். இப்போ டே தான், ஜிமின் என்கிட்ட விளையாடாத, ஐஸ் ஓப்பன் பண்ணு, உன் டே கூப்பிட்றல, வா பேபி அழுகுறா, அவளை நீ பாரு அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ நர்ஸு தான் அப்படி உள்ளே வராங்க. சார் என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், டிஸ்டர்ப் பண்ணாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ டே தான், இல்லை நான் ஒன்றும் பண்ணல, அவனை ஏஞ்சி என் கூட வர மட்டும் சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு எனக்கு வேணும், அவன் என் கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஒரு மாதிரி அழுகுறான். இப்போ ஜங்குக்கு தான் டே பக்கத்தில் வந்துட்டு, டே ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத, அவன் கண்டிப்பாக வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஜிமி நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறான்னா, ஓகே ஜங்கு, நீ அவன் கூட இருந்து பேசுங்க, நீங்கள் பேசலாம், கண்டிப்பாக அவன் ஏந்திருப்பான், நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன், பேபி கூட இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவனால் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே அழுதுகிட்டே வெளியே போயிடுறான். இப்போ இந்த பக்கம்தான் அப்படியே ஜங்குக்கு அப்படியே மெதுவாக வந்து அப்படியே ஜிம்மி பக்கத்தில் ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காரான். உட்காந்துட்டு அப்படியே ஜிம்மி ஹேண்டை அப்படியே அவன் பிடிச்சி அவன் ஹேண்டுக்குள்ளே அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஜிம்மி சின் உன் ஜங்குக்கு வந்திருக்கேன்டா, ஐஸ் ஓப்பன் பண்ணுறா, நமக்கு பேபி வந்துருச்சுடா, பாப்பா பிறந்திருக்காடா, ஏஞ்சி வா ஜிம்மி, உன் குக்கி கூப்பிட்றல,
நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கல. ஏன் இப்படி அமைதியா படுத்திருக்க? எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்கடா. ப்ளீஸ்டா, ஐஸ் ஓப்பன் பண்றா. உனக்கு எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியுமில்ல? நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமி. நீ ஏந்திரி, உன் ஜங்குக்க பாரு. உனக்காக நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற. உன் ஜங்குக் உனக்கு வேணாமா ஜிமி? அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே பேசுறாருடா. இப்போ மறுபடியும் ஜங்குக் தான், எங்க பாரு ஜிம்மி, நான் அந்த கார்டுகிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கக்கூடாதுன்னு. அவர் உன்னை எனக்கு கொடுத்துருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, உனக்கு ஜிம்மி சிம் சிம் உனக்கு தான், நான் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா கொஞ்சம் காலம் முடியலடா, நீ இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியலடா. ப்ளீஸ் ஜிம்மி, ஏந்திரி ஜிம்மி. ஏன் ஜிம்மி, நீ நான் அவ்வளோ அவ்வளோ லவ் பண்ணுறோம்டா, நம்ம எல்லாம் அப்படி யாராலையும் பிரிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிம்மின் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே எப்படின்னா அப்படியே ஜிம்மின் அந்த தோளில் வந்து அப்படியே ஒரு சைடாக அப்படியே அவன் ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துட்டு அப்படியே அழுகுறான்டா. இப்போ ஜிம்மின் ஐஸ்லேருந்து அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸ் வந்து அப்படியே ஜிம்மினோட நோஸில் வந்து சைடா ஜங்குக்கோட நோஸில் வந்து படுது. இப்போ ஜங்குக்கு ஏந்திச்சு அப்படியே பார்க்குறான், அப்படியே அவனுக்கு டியர்ஸ் மட்டும் அப்படியே ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹே ஜிம்மி, நான் பேசுறது உனக்கு கேட்குதா? ஜிம்மி, நான் பேசுறது உனக்கு கேட்குதா? ஹே ஜிம்மி, நமக்கு பேபி இருக்குடா, ஏஞ்சி வாடா, உனக்கு உன் பேபி கூப்பிட்றாடா, உன் பாப்பா உன்னை கூப்பிட்றா, அம்மா அம்மான்னு கூப்பிட்றாடா, வா ஜிம் ஜிம். உன் ஜங்குக்கும் உன்னை கூப்பிட்றான், உன் டேவும் உன்னை கூப்பிட்றான். டே, நீ எங்களுக்கு எவ்வளோ முக்கியம்டா, எங்களை அப்படிலாம் விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போயிடாத ஜிம் ஜிம், ப்ளீஸ் ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிம்மினை வந்து ஒரு மாதிரி சீஸ் வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறான். இப்போ அப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மின் இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் டேவ் வந்து ஜங்குக் அந்த சைடா ஜிம்மின் பேபி வந்து நல்லா டேக் கேர் பண்ணி அப்படியே பார்த்துக்கிறான். எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே 24 hours ஆகுது. இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறான், அப்படியே ஜிம்மின் பக்கத்துலேயே தான் இருக்கான். அப்படியே எப்படின்னா படுத்து அப்படியே ஒரு மாதிரி வந்து அந்த தோலில் வந்து அப்படியே சாஞ்சிட்டு படுத்துட்டு அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். சைடா ஜிம்மினியே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிம்மினும் ஐஸுன்னு ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ ஜின் டாக்டர் தான் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்துட்டு, மிஸ்டர் ஜங்குக், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்ப நேரம் நான் வந்து இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாங்க. இல்லை டாக்டர், ஜிம்மின் தனியாக நான் எப்படி விடுறது? அவன் ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் டாக்டர், அதனால தான் நான் ஜிம்மின் கூட இருக்கேன். அவன் சீக்கிரம் முழிச்சிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இப்போ ஜின்னு தான் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, கண்டிப்பாக உங்களுக்காகவே உங்கள் ஜிம்மின் வருவாங்க, எனக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் கூட பேசணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. டாக்டர், கண்டிப்பாக என் ஜிம்மின் பேசுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே 24 hours ஃபினிஷ் ஆகுதுடா. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினியை தான் பார்த்துட்ருக்கான், ஜிம்மினை விட்டு பிரியவே இல்லை. டே வந்து அதான் டே வந்து பேபி பார்த்துக்கிறான், அதனால் வந்து ஜங்குக்கு அப்படியே 24 hours ஜிம்மின் கூடயே தான் இருந்திருப்பான். இப்போ ஜிம்மினோட அப்படியே ஹேண்ட் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. இப்போ
அது ஜங்குக்கு வந்து தெரியல. இப்போ என்னன்னா, ஜிமின் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணு ஜிமின், ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறா, இந்த ஜங்குக்கு பாருடா, ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஜிமினோட ஹேண்டு வந்து அப்படியே ஆடுது. இப்போ அது ஜங்குக்கு நோட் பண்ணிடுறாங்க. ஜிமின், ஜிமின், நீ பசஞ்சர், ஜிமின் நீ பசஞ்ச தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஐஸ்லேருந்து மறுபடியும் அப்படியே டியர்ஸ் வருது. இப்போ ஜிமின், ஜிமின், சிம் சிம், என்ன பாடுறா சிம் சிம் அப்படின்ட்டு ஜங்கு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் ஐஸ் அப்படி மெதுவாக அப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். இப்போ கரெக்டாக டாக்டர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க ஜின்னு. இப்போ சிம் சிம், சிம் சிம், ஐஸ் ஓப்பன் பண்ணுறா, ஜங்குக்கு உன் பக்கத்தில் தான் இருக்கேன், ஐஸ் ஓப்பன் பண்ணுறா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டாக்டரும் கிட்ட வந்துட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே எல்லாம் செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. பல்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே நார்மல் ஆயிடுது. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜிமினை. இப்போ ஜிமின் அப்படியே மெதுவாக ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஐஸில் அப்படியே டியர்ஸ் வருது. அவனால் அந்த ஐஸ் நல்லா கூட ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அந்த மாஸ்கில் ஜங்குக்கா அப்படின்ட்டு பேசுகிறான். இப்போ எப்படின்னா ஜங்குக் தான் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டா டாக்டர், சிம் சிம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டான், இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இல்லைல்ல ஜிமின் அப்படின்ட்டு ஜங்குக்கு சிரிப்பு வருது, அழுகே வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஜின் தான் கங்க்ராச்சுலேஷன் ஜங்குக், ஜிமின் இதுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு மேலே லைஃப் லாங் அவன் கூட தான் இருப்பார். ஓகே, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். பட் உண்மையாலுமே எங்கள் ட்ரீட்மெண்ட் பாதினா முக்கால்வாசி உன்னோட ட்ரீட்மெண்ட் தான் ஜங்குக். இந்த மாதிரி ஒரு லவ் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ப்யூர் ஒரு கப்பல் பார்க்குறதுல. ஹாப்பியாக லைஃப் லாங் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே மெதுவாக அந்த மாஸ்கை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜிமின் இதுக்கு மேலே உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையாண்டா, எல்லாம் சரியாயிருச்சாண்டா, டாக்டர் இப்படி தான் சொன்னாங்க, என்னை விட்டு இதுக்கு மேலே போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே வேகமாக அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் ஓகே, அவனை விட்டு போயிடுவேன் நினச்சியா, அவனை விட்டு போக மாட்டேன்டா, நான் எப்போ உன்னை விட்டு போகுவேன், என் உயிர் தான் உன்கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி நான் போகுவேன், என்னை போக விட்டுருவியா நீ அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் அப்படியே மெதுவாக பேச முடியாமல் பேசுகிறான். இப்போ ஜங்குக் தான் நான் உன்னை விட மாட்டேன் ஜிமின், நான் உன்னை விட மாட்டேன், நான் எதுக்கு உன்னை விடணும், நான் உன்னை எப்பயுமே விட மாட்டேன், என் செஸ்ட்குள்ளேயே உன்னை வச்சு அப்படி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டேவும் அப்படியே பேபி தூக்கிட்டு அப்படியே உள்ளே தான் வரான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டான், இங்கே பாரு இருக்கு அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டேவும் வேகமாக வந்துட்டு ஜிமின் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, கொஞ்ச நேரத்தில் எங்களை எவ்வளோ பயப்படிச்சிட்ட, போடா நான் கூட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் டேங்கா
உன் ஜிமின் கூட பேச மாட்டியா? உன் ஜிமின் பாவம்ல. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்பட்றா போகுவேன்? அதான் என்ன கேட்டியா பிடிச்சிட்டிங்களே போக விடாத மாதிரி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அப்படியே ஐஸில் அப்படியே டியர்ஸும் வருது, சிரிப்பு வருது. போடா மூஞ்ச பாரு, இந்த டைமில் கூட இப்படி தான் பேசுவியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கிட்ட, இங்கே பார் உன் பேபி அந்த மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கா தெரியுமா? இவளை நானே தூக்கி போயிடுறேன், நானே வளர்த்திக்கிறேன், போ, நான் இனிமேல் உங்கள்கிட்ட உன் பேபி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏய் அவன் என் பேபி, நான் தான் பார்த்துக்குவேன், நான் மட்டும்தான் பார்த்துக்குவேன், உங்களுக்குலாம் தரமாட்டேன், போங்கடா 2 பேரும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்டு, நீயே பார்த்துக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, உன்னை பார்த்துக்கிறேன், நீ பேபி பார்த்துக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு நீ ரொம்ப முக்கியம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பேபியை அப்படியே கிட்ட வந்து காட்டுறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு அப்படியே அந்த பேபி ஹெட்டில் அப்படியே லைட்டாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு, இப்போ ஜங்குக்கு ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஐ லவ் யூ ஜிம்மி, ஐ லவ் யூ ஸோ மச், எனக்கு இது போதுண்டா, எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தேவையில்ல, யாரும் தேவையில்ல, நீ நான் பேபி 3 பேரும் போதும், நம்ம லைஃப்லாம் இது மட்டும் போதுண்டா, இந்த ஒரு ஹாப்பினஸ் மட்டும் போதும், இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விட மாட்டேன், என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு ஜிமின் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு அந்த பேபியை கிட்டேருந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே எப்படின்னா ஜிமின் வந்து பெட்டில் படுத்திருப்பான். இப்போ ஹெட்டு பக்கத்தில் போயிட்டு ஜங்குக்கு அந்த பேபியை ஜிமின் கிட்ட வச்சு அப்படியே ஜிமின் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, எனக்கு டபுள் ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு, எனக்கு 2 குழந்தைகளை கிடச்சிட்டாங்க, என் ஜிம்மும் கிடச்சிட்டான், எனக்கு என் பேபியும் இருக்குது, ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஆல்வேஸ் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கத்துறான். இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஐ எம் ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா 4 பேரும். ஓகேடா, இந்த ஸ்டோரி நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு தெரில, இது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துருக்குன்னா என்னன்னு தெரியல. பட்டு எனக்கு இதுக்கு மேலே இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில. ஆனால் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, எனக்கு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.